விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஃபார்மை ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாடு முழுவதுமே 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறதா சொல்கிறாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரைக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறதா சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா விவரங்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வீடுகளோட தரம், குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், அப்புறம் சொத்துக்கள் விவரங்கள்லாம் கேட்க போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புல பொதுமக்கள் அவங்களோட விவரங்களை இணையத்துல தங்களாகவே ஃபில் பண்றதுக்கான சுய கணக்கெடுப்பு, அதாவது செல்ஃப் எனிமரேஷன் பாத்தீங்கன்னா ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, வாங்க அந்த வீடியோவில் எப்படி ஃபில் பண்றது இதை பத்தி பார்ப்போம். முதல்ல கூகுளில் போயிட்டு sc.census.gov.in இந்த வெப்சைட் உள்ள போனோம். உள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் எனிமரேஷன் HLO லாகின் அப்படின்னு காட்டும். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டேட்ன்றதை சூஸ் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு இல்லையா, தமிழ்நாடு சூஸ் பண்ணியாச்சு. கீழே கேப்சா கேட்கும், அதை நம்ம என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் கேப்சா என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சின்ன இது ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, தமிழ்நாடு அப்படின்ட்டு கீழே நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட், அதாவது உங்கள் வீட்டோட குடும்ப தலைவர் யாருன்றதை நம்ம ஃபில் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் மாற்றவே முடியாது. அதனால் உங்கள் வீட்டோட குடும்ப தலைவர் யாருன்றதை கவனமாக ஃபில் பண்ணுங்கள். இப்போ குடும்ப தலைவர் நம்ம ஃபில் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி. உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், அப்படின்னா ஆப்ஷனல் தான். கொடுத்து நெக்ஸ்ட் வியூ அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோன்னா இப்போ ஓடிபி வந்துடும் நம்ம ஃபோனுக்கு. இப்போ அந்த ஓடிபி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா மேலே லாங்குவேஜ் காட்டும். அது நம்ம என்ன லாங்குவேஜ் வரும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வெரிஃபை ஓடிபி கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் எஸ். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மாநிலம் தமிழ்நாடு நம்பர். ஸோ நெக்ஸ்ட் மாவட்டம், நம்ம என்ன மாவட்டம்ன்றதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது கீழே அஞ்சல் குறியீடு கேட்டிருக்காங்க. உங்களோட பின்கோடு என்னன்றதை நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். அண்ட் கீழே பார்த்தோன்னா முக்கிய நில அடையாளத்தை உள்ளிடும், அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் சம்திங் ஆச்சும் லேண்ட்மார்க் இருந்தாலோ இல்லை உங்கள் வீடோட இதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தோன்னா மேப் இருக்குது இல்லையா, அந்த மேப்பில் அந்த நீங்கள் லேண்ட்மார்க் கொடுத்தோன்னா உங்களுக்கு மேப் லொக்கேஷன் காட்டும். அதை கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது கீழே சேமிக்க அடுத்து இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேட்கும், இதுதான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் ஆம் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்செக்ஸ் வீட்டு தரையின் பிரதான கட்டுமான பொருள், அதாவது உங்கள் வீட்டு தரை எந்த கட்டுமான பொருளில் கட்டியிருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் மண், மரம் இல்லை மூங்கில், சுட்ட செங்கல், கல், சிமெண்ட், மொசைக் இல்லை தரை ஓடுகள் இல்லை மற்றவை, இதில் எந்த இதில் கட்டியிருக்காங்கன்றதே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஆனால் அந்த கீழே பார்த்தீங்கன்னா வீட்டின் சுவர் பிரதான கட்டுமான பொருள் கட்டிருக்காங்க. அதை வீட்டோட சுவர் இருக்குது, அதாவது வீட்டோட சுவர் இருக்குது இல்லையா, அதில் என்ன பிரதான கட்டுமான பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் என்ன பொருள் யூஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அண்ட் அது கீழே பார்த்தோன்னா வீட்டு கூரையின் பிரதான கட்டுமான பொருள், அதாவது வீட்டோட கூரை இருக்குது இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன கட்டுமான பொருள் பயன்படுத்திருக்கீங்கன்றதையும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அண்ட் கீழே பார்த்தோன்னா வீட்டின் நிலைமை, உங்கள் வீடு நல்ல ஸ்டேஜில் இருக்கா இல்லை வசிக்கக்கூட நிலையில் இருக்கா இல்லை பாழஞ்ச நிலையில் இருக்கா, ஸோ எந்த நிலையில் இருக்குன்றதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேமிக்க அண்ட் அடுத்து அது கொடுக்கணும். அது கீழே பார்த்தீங்கன்னா இக்குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை, அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை வசிக்கிறாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். குடும்ப தலைவரின் பெயர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, நீங்கள் ஸ்டார்டிங்கே கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட் அது கீழே வீட்டு தலைவரின் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி, அதாவது நீங்கள் மொழி சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மொழியில் வீட்டு தலைவரோட பேரை நீங்கள் குறிப்பிடுற மாதிரி இருக்கும். அண்ட் குடும்ப தலைவர் ஆனா பெண்ணா இல்லை 3ஆம் பாலினத்தவரான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் SC ST பட்டியலை சார்ந்தவங்களான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் SC ST பட்டியல் சார்ந்த இருந்தால் அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கீழே மற்றவை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வீட்டின் உரிமை நிலை, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடா இல்லை வாடகை வீடு தான் ஆனால் சொந்த வீடு இருக்கா, இல்லை வாடகை வீடு தான் ஆனால் சொந்த வீடும் இல்லையா, இல்லை மற்றவையா, இதில் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்கன்றதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அண்ட் கீழே வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை, அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. எத்தனை ரூம் இருக்குதோ நீங்கள் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் இக்குடும்பத்தில் உள்ள திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை, அதாவது உங்கள் வீட்டில் கப்பிள்ஸ் இருக்காங்களான்றதை கேட்டிருக்காங்க. இருந்தாங்கன்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா 0 போட்டுடுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் போட்டோன்னா குடும்பத்திற்கு கிடைக்கும் வசதிகள் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிநீருக்கான பிரதான ஆதாரம், அதாவது உங்கள் குடிநீருக்கான பிரதான ஆதாரம் எப்படி கிடைக்குதுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீரா, சுத்திகரிக்கப்படாத குழாய் நீரா, கிணறு மூலமாக கிடைக்குதா,
கைப்பம்பு மூலமாக கிடைக்குதா, குழாய் கிணறு இல்லை ஆழ்துறை கிணறு மூலம் கிடைக்குதா, நீரூற்றா, ஆறு இல்லை கால்வாயா, ஸோ இது மாதிரி வந்து சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து குடிநீர் ஆதாரம் வந்து எப்படி கிடைக்குதுன்றதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம் எங்கே கிடைக்குது அப்படி கேட்குறாங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கிட்டேவா இல்லை வீட்டு உள்ளேவா இல்லை வந்து தொலைவில் கிடைக்குதான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து எங்கே கிடைக்குதுன்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஒளிக்கான பிரதான எரிபொருள் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டில் லைட்லாம் எரியுது இல்லையா, அது வந்து எந்த எரிபொருளில் இயங்குதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் மூலமாக இயங்குதா, மண்ணெண்ணெயா, சூரிய சக்தியா, இல்லை இதர எண்ணெயா, மற்றவையா, இல்லை விளக்கு வசதி இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் சில வீட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் மூலம் தான் இயங்கும் இல்லையா, அப்போ நம்ம வந்து மின்சாரம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பிட வசதியை பற்றி கேட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இக்குடும்ப பயன்பாட்டிற்கு மட்டும், அதாவது உங்கள் குடும்ப பயன்பாட்டுக்கு மட்டும் வந்து ஒரு கழிப்பிடை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் பயன்பாடு, அதாவது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கம் பக்கத்தில் வந்து இது கொடுத்தலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பயன்படுத்தாங்களா அப்படி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொது கழிப்பிடம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேட்டிருக்காங்க. அப்புறம் கீழே ஒன்று ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா இல்லை, அதாவது திறந்த வெளியில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கழிப்பிடத்தை வந்து எப்படி பயன்படுத்துறீங்கன்றதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பிட வசதிகள் வகை, அதாவது நவீன மற்றும் தண்ணீர் ஊற்று கழிப்பிடம், இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது பாதாள சாக்கடையுடன் இணைக்கப்பட்டது, கழிவுநீர் தொட்டியோட இணைக்கப்பட்டது, மற்ற கழிப்பிடங்கள். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய கழிப்பிட வசதியோட வகை எந்த வகையில் இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன வகைன்றதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை குழி கழிப்பிடம், அதாவது ட்ரைனேஜ் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது மூடும் வசதியுடன் மேம்படுத்தப்பட்ட காற்றோடப்பட்ட குழியா இல்லை வந்து மூடும் வசதி இல்லாமல் திறந்த குழியா நம்ம கேட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை குழி கழிப்பிடம், அதுவும் சேம் அதே மாதிரி தான், மூடும் வசதியோட மேம்பட்ட காற்றோடப்பட்ட குழியா இல்லை மூடும் வசதி இல்லாமல் திறந்த குழியான்றதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேவை கழிவை பற்றி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கழிவு வந்து மனிதர்களால் அகற்றப்படும் வகையா இல்லை வந்து கழிவு வந்து விலங்குகளால் அகற்றப்படும் வகையா இல்லைன்னா கழிவு திறந்தவெளி கால்வாயில் இணைக்கப்படும் வகையா நம்ம கேட்டிருக்காங்க. அதில் வந்து எந்த ஆப்ஷன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கழிவுநீர் வெளியேற இணைப்பு, அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது மூடிய கழிவுநீர் கால்வாயா, திறந்தவெளி கழிவுநீர் கால்வாயா, இல்லை இணைப்பு இல்லையா நம்ம கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வளாகத்திற்குள் குளிக்கும் வசதி எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு பாத்ரூமாக இருக்கா இல்லை கூரை இல்லாத பாத்ரூமாக இருக்கா இல்லை உங்களுக்கு பாத்ரூமே இல்லையான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி சமையலறை வசதி மற்றும் எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பை பற்றி கேட்டிருக்காங்க. கீழே வந்து சமையலறையில் சமைத்தல், அதாவது நீங்கள் எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு வச்சிருக்கீங்களா இல்லை எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு இல்லையா நம்ம கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட எது இருக்கதோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அது கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா வீட்டினுள் சமைத்தல் ஆனால் சமையலறை இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைப்பாங்க உங்களுக்கு சமையலறை இருக்காது இல்லையா, அப்போ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு இருக்கா இல்லை எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு இல்லையா நம்ம கேட்டிருக்காங்க. அதில் நமக்கு என்ன வேணுமோ ஃபில் பண்ணிக்கலாம். அது கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா வீட்டிற்கே வெளியில் இல்லைன்னா திறந்த வெளியில் சமையத்தில், அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே சமைப்பாங்க அப்படி இல்லைன்னா திறந்த வெளியே சமைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு இருக்கா, அது கீழே வந்து எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு இல்லையா, அது கீழே வந்து சமையல் செய்யறது இல்லையான்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன ஆப்ஷன் பயன்படுத்தும் அதை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான எரிபொருள், அதாவது சமையலுக்கு வந்து நீங்கள் வந்து விறகு பயன்படுத்துறீங்களா இல்லை வைக்கோல் பயன்படுத்துறீங்களா, வரட்டியா, மண்ணெண்ணெயா, எல்பிஜி பிஎன்ஜியா, ஸோ எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்க அப்புறம் அடுத்து அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா குடும்பத்தில் உள்ள சொத்துக்களை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது வானொலி இல்லை டிரான்ஸ்லேட்டர் இருக்கா இல்லைன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ரேடியோ மூலம் இல்லை கைபேசி, ஸ்மார்ட் ஃபோன் இல்லை இதர சாதனங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாரும் கைபேசி வச்சிருப்போம், ஸோ நம்ம கைபேசின்னு கொடுத்துடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை நீங்கள் இல்லைன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கே வந்து பார்த்தா தொலைக்காட்சி வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து தூர்தர்ஷன் இலவச டிஷ்ஷு இல்லை இதர டிஷ்ஷு இல்லை கேபிள் இணைப்பு இல்லை மற்றவை, இதில் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் யூஸே பண்ணலையா இல்லைன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் அது கீழே வந்து இணையதள வசதி என்ன யூஸ் பண்ணுறீங்க, அதாவது மடிக்கணினி கணினி மூலம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை கைபேசி ஸ்மார்ட் ஃபோன் மூலம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஏதாச்சும் சாதனங்கள் மூலம் யூஸ் பண்ணுறீங்களா, சப்போஸ் நீங்கள் யூஸே பண்ணலையா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதில் யூஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே வந்து மடிக்கணினி இல்லை கணினி, உங்கள்கிட்ட வந்து லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா வந்து இல்லைன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி மற்றும் கைபேசி ஸ்மார்ட் ஃபோன், அதாவது உங்ககிட்ட வந்து தொலைபேசி இருக்கா இல்லை கைபேசி மட்டும்தானா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் தொலைபேசி மட்டும் தான் வச்சுருக்கீங்க தொலைபேசி கொடுங்க, இல்லை என்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோனும் வச்சுருக்கேன்ற மாதிரி இருந்தால் அதுவும் கிளிக் பண்ணலாம் நீங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டர் இல்லை மோட்டார் சைக்கிள் இல்லை மொபைல் எல்லாம் வச்சுருக்கீங்களா நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்து சைக்கிளோ இல்லை ஸ்கூட்டரோ சம்திங் எது இருக்கோ என்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட எதுவுமே இல்லையா நீங்கள் எதுவுமே இல்லை கூட போட்டுக்கலாம். அண்ட் அது கீழே வந்து பார்த்தோம்னா காரா ஜீப்பா வேணாம் இதெல்லாச்சும் வச்சுருக்கீங்களா நம்ம கேட்குறாங்க.
ஸோ உங்கள் வீட்டில் சேம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க, இல்லைனா வந்து இலை கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து குடும்பத்தினை உட்கொள்ளும் பிரதான உணவு தானியம், அதாவது உங்கள் வீட்டில் வந்து அரிசி சாப்பிட்றாங்களா, கோதுமை சாப்பிட்றாங்களா, சோளமா, கம்பா, மக்காச்சோளமா, இல்லை மற்ற தானியம் வச்சு பயன்படுத்தாங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா நம்ம சவுத் இந்தியா பொறுத்தவரைக்கும் அரிசி தான் அதிகமாக பயன்படுத்துவோம் இல்லையா? அப்போ நம்ம வந்து அரிசியே கொடுத்துக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து சேமிக்கன்னு அடுத்து இருக்குது, அதை கொடுக்கணும். நம்ம ஆம் கொடுக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபில் பண்ணோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஷீட்டாகவே வந்துடும் நமக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தகவல்களும் இருக்கும். அதில் வந்து மாநிலம், மாவட்டம், நம்ம வீடு வந்து என்னென்ன இதில் கொடுத்தோம், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் தப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும் அதில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இன்கேஸ் வந்து தப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அகைன் பேக் போய்ட்டு சரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அகைன் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அப்படின்னு போட்டு அது பக்கத்தில் வந்து ஒரு 11 நம்பர் இருக்கும், அதை மறக்காம அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து சென்சஸ் எடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து இந்த டீல்ஸ் வந்து அகைன் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லாமல் நான் அப்படியே ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிட்டேன், ஸோ இது நம்பர் மாதிரி சொன்னீங்கன்னா போதும், அப்படியே நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி எதுக்காக முதல்ல ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, HLO வந்து வீட்டான வந்து ஒன்றுனா கேட்பாங்க, அதாவது உங்கள் பேர் என்ன, அட்ரஸ் என்ன அப்படி கேட்டு ஃபில் பண்ணது ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேர சுமையை குறைக்கிறதுக்காக இது ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணீங்க, அதாவது ஆன்லைனில் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா HLO உங்கள் வீட்டான வரும்போது இந்த நம்பர், அதாவது 11 நம்பர் சொன்னேன் இல்லையா, அந்த 11 நம்பர் நீங்கள் சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க போயிடுவாங்க. ஸோ அதனால் இது மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் வந்து நேர சுமையை குறைச்சா மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.